இன்னைக்கு முதல் குறைஞ்சபட்சம் 10 ஸ்தோத்திரமாவது போடுவேன்றவங்களா கை தூக்கி அல்லேலூயா சொல்லுது. நீ ஸ்தோத்திரம் போடு. தேவாலயத்துக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம் போடு, போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லு, வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு. அதனாலதான் ருசி கண்ட சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 1 வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். காரணம் 24 மணி நேரம் ஸ்தோத்திர 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 சொல்லிட்டு நடந்தா 24 மணி நேரம் கர்த்தருடைய மகிமை உன்னை விட்டு மாறாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்பா மகிமை, அப்பா மகிமை உன்னை விட்டு விலகாதிருக்கிறது. கையை தூக்கி சத்தமா. எத்தனை பேர் இதை ஆசைப்படுறீங்க? வீணான வார்த்தைகளை பேசி வாழ்க்கையை அழிப்பதை விட தேவ சமூகத்தில் கிடைக்கிற நேரம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். உன் ஸ்தோத்திர பலி கர்த்தருடைய மேகத்தை